சமைக்கவே தெரியாதவங்க பேச்சுலர்ஸ் லேசி டைம்ல நம்மலாம் செய்யக்கூடிய ஃபேவரட்டான தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சூடான கடாயில நல்லா தாராளமா நல்லெண்ணையும் சமையல் எண்ணெயும் கலந்து விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, பொடியா நறுக்கின ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூனும் சிகப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு நல்லா 7 இருந்து 8 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்துட்டு கல்லுப்பும் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அதுவா தண்ணி விட்ட மாதிரி நல்லா வெந்து வரும். நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி சுருள வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சுடு தண்ணி ஊத்தி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தளன்னு சூப்பரா குழம்பா வந்திருக்கும். லைட்டா எண்ணெய் மிதந்து வரும்போது வேக வச்ச முட்டையை நல்லா கீறி இதுல சேர்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஃப்ரெஷ்ஷா இதுல சேர்த்துட்டீங்கன்னா மனமா சூப்பரா இருக்கும். சாப்பிடும் பொழுது இந்த முட்டையை எடுத்து தட்டில் வச்சு உடச்சு வச்சுக்கணும். அதுக்கு மேல கொஞ்ச நேரம் தக்காளி தொக்கை ஊத்தி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டோம்னா அதெல்லாம் ஊறி போய் சூப்பரா இருக்கும். இது டிஃபனுக்கு லஞ்சுக்கு ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கும். மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிடலாம்.